எக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு எக் எடுத்துருக்கேன். அது கூட ஆயில், பட்டர், இது ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட சுகர், பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அது கூட மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதை நல்லா சளிச்சுக்கணும். சளிச்சிட்டேன். அது கூட கொஞ்சமாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம். அப்புறம் வினிகர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டேன். இப்போ அதில் இதை வச்சு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். இது ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிட வேண்டியது. இங்கே அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு சுகர் வச்சுருக்கேன். சுகரை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆனோன்னா அது கூட நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பால், அப்புறம் அது கூட கோகோனட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சரு அதையும் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிற வேண்டியதுதான். இறக்கிட்டு இப்போ இந்த கேக் மேலே தடவி வைக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு கேக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. செமையான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.